என்னப்பா மகேந்திரா அத்தி புத்தாப்புல கிளப்புக்கு வந்து எத்தனை நாளாச்சு? வீட்லயும் கூட்டிட்டு வந்திருக்கியா? ரஞ்சனிய சொல்றேன். என்னப்பா ராணி ஏன்பா மனவாள் நாயுடு மங்களத்தை ஏன் ரொம்ப நாளா காணும்? மங்களம் அவளுக்கு தான் ரொம்ப ஏமாத்தம். இந்த குமரன் நினைச்சு அவ தவம் கிடந்தா. ஆனா இந்த குமரன் எப்படி இருக்கும்? மங்களம் ஏற்கனவே பாட்டில் கேட்டு இப்ப கேட்கணுமா? அவன் ஒரு பைத்தியக்காரி. பல பலன் இப்பாலாவுக்கு முன்னால கார்பரேஷன் லாரி மாதிரி அவன் எப்படி ஜெயிப்பா? என்ன பாத்து ஜோக்கர் போட்ட? அடே ஜாக்கின்னு நினைச்சு குவீன உரி போட்டோம்ப்பா. என்னப்பா அது தள்ளி வச்சு பாக்குறான்? தாளேஸ்வரம். என்னது? வெள்ள எழுத்து வந்தாச்சு மைனருக்கு. நல்ல எழுத்து வந்த வயசுல காட்டும் விளையாடக்கூடாது, கண்ணிகளோட விளையாடக்கூடாது. விளையாடலாம். எப்ப காட் விளையாடணும்னா கண்ணாடி போட்டுக்கணும், கண்ணிகளோட விளையாடணும்னா கல்யாணம் பண்ணிக்கணும். வாங்க வாங்க. ஜெயமங்கலம். உட்காரு. பரவாயில்ல, கடைசியில மங்களத்துக்கு தான் ஜெயம். ஜெயம்ங்கிற வார்த்தையும் பேரோட சரிங்க. இல்ல மங்களம், உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போற முடிவோட தான் வந்திருக்கேன். என் மனைவியா? ஓ, ஏன் இந்த திடீர் மனமாற்றம்? பம்பு பேசுறவங்க வாய் அடைக்க. அதாவது ரஞ்சினியை உங்களை சம்பந்தப்படுத்தி பேசுறவங்க வாய் அடைக்க, அப்படிதானே? யூ ஆர் ரைட். டூ லேட். இந்த மங்களம் இப்ப அவைலபிள் இல்ல மிஸ்டர் மகேந்திரன். ஓ, ஆனா பிடிவாதமா இருக்கிற ரஞ்சனியுடைய மனசை பார்த்தேன். இதை தவிர எனக்கு வேற வழியே கிடையாது. ரஞ்சனை கிட்ட தப்பிக்க என்கிட்ட தஞ்சம் அடைய நான் ஒன்னாலும் தீர்ப்பும் இல்ல. அந்த பெண்ணை சீட் பண்ண ஒரு கருவியாருக்கும் நான் விரும்பல. Go and marry her. இம்பாசிபிள். எந்த விதத்திலையும் பொருந்தாத கல்யாணம். அந்த நினைப்பே எனக்கு அநீதியா தோணுது. இதுன்னு உலகத்துல நடக்காதது இல்ல. ரஞ்சினியோட நேசத்துலதான் நான் தூய்மையை பாக்குறேன், ஆழ்ந்த பக்தியை பாக்குறேன். துணிந்து நீங்க அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா முறை தரமும். சொல்ல போனா மனிதாபிமானம் கூட. Cheers. ஏன் அதுக்குள்ள கிளப்ல திரும்பி வந்துட்டீங்க? முதல்ல உன் மகிட மாத்திட்டு வா. நேர் வகிட எடுத்து தலையை சீவிட்டு வா. போ. ஆண்கள் அத்தனை பேருக்கும் ஈடுகட்டுற மாதிரி என் எண்ணத்திலேயும் மதிப்பிலேயும் பன்மடங்கு உயர்ந்தது அவருக்கு வாழ்க்கை துணைவி ஆகிறது பெரும் பாக்கியமா நினைச்சேன். நாகரீக யுகத்து காதல் இலக்கணப்படி எடுக்கப்பட்ட திருமண முடிவில் இது. உடல் இன்பத்துக்காகவோ உடைமைகளுக்காகவோ நான் என்கிற திருமணமும் இல்லை. எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி, நான் எதிர்த்து நிக்கத்தான் போறேன். நாம எடுக்க போற நடவடிக்கை ரொம்ப ரகசியமா இருக்கணும். காதும் வச்ச மாதிரி இருக்கணும். திட்டத்தை சொல்லுப்பா. மில் முதலாளி ஊர்ல இருந்து அவன் ஊர்ல இருந்து வர்றதுக்குள்ள அவன் வீட்டை கொளுத்தியா. இது அவனுக்கு பாடமா இருக்கும், மற்றவங்களுக்கு எச்சரிக்கை. செய்ய வேண்டியது நாளைக்கு ராத்திரி சரியா 9 மணிக்கு உனக்காக நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்போம். கவிஞரே, சிகரெட் பிடிக்கிறத விடவே மாட்டீங்களா? முடியலையே. நான் தான் சொன்னேனே, தீப்பெட்டி நினைச்சு வச்சுக்கோங்க, பத்த வைக்க முடியாம வெறுத்து போய் தன்னால விட்டுருவீங்கன்னு. அப்படியே செஞ்சு பார்த்தேன், முடியலையே. என் பையன் பத்த வச்சே கொண்டு வந்துறானா? தீப்பெட்டியை நினைச்சு வச்சுக்கலாம், அடுப்பு என்ன பண்றது? ஆமா, ரிசீவர் நான் தான் வச்சிருக்கேன். வைரவி, கவிஞருடைய குரலை கேட்டியா?
இது கேளு கவிஞரே, அர்த்தமுள்ள இந்து மதம் எப்படி போகுது? எல்லாம் கடவுளையா தான் போகுது. நான் ரூட்டை கேட்கல. எத்தனை காப்பி போகுது? சுமார் 1.5 லட்சம் காய் போகுது. அவ்வளவுதானா? உபயோகம் உள்ள இந்து மதம்னு ஒரு வேலை போட்டிருந்தா ஒவ்வொருத்தரும் வாங்கியிருப்பான் 10 லட்சம் தாண்டி இருக்கான். இந்த பைரவே, இப்ப ஒத்துக்கிறியா? கவிஞருக்கு நான் தான் ஃபேமிலி டாக்டர்னு. நானும் அவரும் அடிச்சு பேசுற அளவுக்கு பழகி இருக்கான். பரவாயில்ல. சூரிய ரொம்ப பிடிக்கும்னு ஒரு தடவை சொல்லுங்க. எனக்கு சூரியையும் ரொம்ப பிடிக்கும், அதோட குரங்கையும் பிடிக்கும். நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தா கெடுத்துட்டே கவிஞரே. டாக்டர், நான் உங்களுக்கு 2 மாசம் ஃபீஸ் தரேன். பில்லு ஞாபகம் இருக்கா? ரெடியா வச்சிருக்கேன் பில்லு. பாக்குறதுக்கு முன்னால சாஞ்சி உட்காந்துங்க. ஏன் பார்த்தா சாஞ்சிருவனும்? ஃபீஸ் 385 ரூபாய். அவ்வளவு. டாக்டர், நான் உங்க ஒரு வாழ்த்து பாட்டுமா? வாழ்த்துங்களேன், வளர வேண்டியவன். அருமருந்துகள் போன்றவர் தமிழ் அரசராம் திருவள்ளுவர். புரியுதா? திருவள்ளுவர் பார்த்திருக்கேன். அருமருந்துகள் போன்றவர் தமிழ் அரசராம் திருவள்ளுவர். பெருமருந்துயர் பக்தி என்பதை பெரியவர் பலர் பேசுவர். சுரமருந்தென எதனையோ தரும் சூரி என்ற மருத்துவர். சூரி என்ற மருத்துவர் கரிமெலிந்தது போல் மெலிந்தவர் காலகாலங்கள் வாழ்கவே. அதான் கண்ணதாசன். அதான் பேசு. நான் கச்சேரிக்கு போயிட்டு வரேன். நீயும் வாங்க கச்சேரிக்கு? ஆனா ஆமா, எனக்கும் உற்சாகமா இருக்கும், உனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும். எனக்கு வேற முக்கியமான வேலை. அந்த முக்கியமான வேலை என்னன்னு எனக்கு தெரியும். ஓ, நாங்க பேசுனதெல்லாம் ஒட்டு கேட்டிருக்கீங்க. ஆமா. அப்ப போன் பண்ண வேண்டியதானே போலீஸ்க்கு? தேவையில்லை. உன்னை திருத்தவும் தெரியும், தடுத்து நிறுத்தவும் எனக்கு தெரியும். உங்களால முடியாது. இது என் கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம். வன்முறையும் பலாத்காரமும் தான் உங்க கொள்கையா? எங்க லட்சியங்களை அடையறதுக்கு அந்த பாதை தான் சிறந்த வழி, சீக்கிரமான வழி. உன்னை அந்த பாதையில போக நான் விட மாட்டேன். என் தனிப்பட்ட சுதந்திரத்திலையும் கொள்கையிலையும் யாரும் தலையிட முடியாது. ஆனா இந்த பைரவிக்கு மட்டும் அந்த உரிமை உண்டு பிரச்சனை. என்ன உங்களால கட்டுப்படுத்தவே முடியாது. நிச்சயமா முடியும். நான் வெளியே போக முடியாதபடி என்னை இரும்பு சங்கிலியால கட்டி போட்டு போயிடுவீங்களா? நல்லவங்களை கட்டுப்படுத்த இரும்பு சங்கிலி வேண்டாம். இந்த சின்ன கயிறை போதும். இந்த கயிறை அறுத்தெறிஞ்சிட்டு போக எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1 நிமிஷம் தான் ஆகும். அப்புறம்? ஆனா அந்த 1 நிமிஷத்தினால நீ என்னெல்லாம் இழக்க போறேன்னு நினைச்சு பாரு. பைரவி இழக்கிற, அவளுடைய அன்பை இழக்கிற, அவ கழுத்துல ஒரு கயத்தை கட்ட போற வாய்ப்பையே இழக்கிற. உனக்கு எது சரின்னு தோணுதோ அப்படி இரு. வன்முறை செயலிருந்து அவனை தடுத்து நிறுத்த வேற வழியே இல்லையா? அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டேனோ? என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பானா? ஒருவேளை அப்படி நடந்துட்டான்னா என் நிலைமை என்ன? முதல்ல நல்லது நடக்கட்டும், நடக்க வேண்டியது அப்புறம் நினைச்சு பார்ப்போம். கொள்கை வெறிக்கும் கொந்தளிக்கின்ற ஆசைக்கும் இடையே நடக்கின்ற மனப்போராட்டம் தான் தனி ஆவர்த்தனமா?
ஹலோ ஹலோ பிரசன்னா பிரசன்னா இல்ல ஹலோ 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 பிரசன்னா இல்ல ஹலோ என் வார்த்தைக்கு கட்டுப்பட்ட உன்னை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். You are really a good boy. வெறும் வார்த்தைகளால என்ன திருப்திப்படுத்த முடியாது. You fool. பலாத்காரத்தினால நடந்துட முடியாது. I'm sorry, மார்பி. பொறுத்துக்க சொல்றீங்க. ரைட். ஆனா பொறுமையை சோதிக்காதீங்க ப்ளீஸ். ரஞ்சினிய நிஜமாவே கொண்டுட்டேன் நேற்று. அதைத்தான பத்திரிகையும் போட்டிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் என் ரஞ்சினியை திருப்பி அடைஞ்சிருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனா அந்த நினைப்பை இப்ப கொண்டுட்ட மாதிரி நான் உணர்றேன். முன்ன பின்ன யோசிக்காம இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டேனே. இப்ப என்ன பண்றது? பையன் மனசை மாத்திரத்துக்காக தானே அப்படி சொன்னேன். கல்யாணம் நடந்தே ஆகணும்னு அவன் பிடிவாதம் பிடிச்சா கையெழுத்த போட்டு கொடுத்துருக்க. வாக்குறுதி என்ன? வெங்காயம். அதுக்கு இல்ல டாக்டர். துக்கேரே மாறுவி. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகும். உன்னையும் அறியாம நீயும் அந்த பையனை விரும்புறியா? இதே கேள்வியை தான் என்னையே நானும் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு பதில் தெரிஞ்சா தானே டாக்டருக்கு நான் பதில் சொல்ல முடியும். மௌனமா இருந்தா ஆமான்னு அர்த்தம். அழுதா சாரி மார்பி. அந்த பையன் எங்க இருக்கிறது உனக்கு ஒரு குழப்பமா இருந்தா செண்டி மவுண்ட் அடம் பிடிச்சானா அடி. பணத்தாலே அடி. ஒரு 1000 2000 கொடுத்து அனுப்ப. எதுக்கும் ஒரு 500 ஆரம்பி. எம்ஆர்பி இந்த அனாதை இல்லத்துக்கு பாலமுரளி கச்சேரி நோபல் காசு 10 டிக்கெட் வாங்கிக்க. செலவோட செலவா. என்ன அப்படி பாக்குறீங்க? கடவுளை பத்தி மனசுல நினைக்காதவன் நெத்தியில திருநீர்னு பாக்குறீங்களா? நான் மாறிட்டவன் இல்லையா? சாரி, மாற்றப்பட்டவன். இன்னைக்கு கிருத்திகை கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். அடக்கம், அன்பு, அஹிம்சை, இதுதான் இனிமே என் வாழ்க்கையின் குறிக்கோள்கள். இன்னும் எத்தனையோ லட்சியங்கள், என் எதிர்காலத்தை பத்தி எத்தனையோ கனவுகள். இனிமே நான் வாழ போற வாழ்க்கைக்கு அஸ்திவாரமே நீங்கதான். என்ன இது பொட்டி? நாம எங்க போறோம்? எவ்வளவு பணம் யாருக்கு?
டாக்டர் சூரி. எம்ஆர்பியா எவ்வளவு கொடுத்த? 1000 500? சாதி பற்றி கொடுத்தியா? கங்க்ராச்சுலேஷன். ராகமும் தாளமும் இணையப் போகிறது என்ற மகிழ்ச்சி அவனுக்கு. மகிழ்ச்சி நிலைக்க வேண்டுமே. யார் நீங்க? பைரவி வீடு இதானே? ஆமா, நீங்க யாரு? சொல்லுங்க சார், யார் நீங்க? அவருடைய புருஷன். என்ன சொன்ன? பைரவியோட புருஷனா? ஆமா. அவளுடைய மகளுக்கு தகப்ப இல்ல, நீ போய் சொல்ற. என்னால நிரூபிக்க முடியாது, அவளால மறுக்க முடியாது. வா பேசி பார்க்கலாம். பேச வேண்டியது என்னோட தான், அவங்களோட. பிரசன்னா, பிரசன்னா, என்ன அங்க? ஒண்ணு இல்ல, பூஜை வேலையில கரடி. யாரு? யாரோ பிச்சைக்காரன். நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? நாம பேசுறதை யாருமே கேட்க கூடாது. அதுக்கு தான் இங்க கொண்டு வந்தேன் உன்னை. இப்ப சொல்லு, யார் நீ? பைரவி எனக்கு விருந்தானா? ரஞ்சனி என்னால உருவானா? நிறுத்துறாவராக ஆலாபனைய காலம் கடந்து இப்ப எதுக்காக வந்து சேர்ந்தேன்? பழைய உறவை ஊர்ஜிதப்படுத்திக்க வந்தியா, இல்ல இப்ப வசதியோட இருக்கிற பைரவி கிட்ட பணம் காசு பறிக்கலாம்னு வந்தியா? ரெண்டுமே நடக்காது. சீவிடுவேன் தலைய. செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க வந்தேன். என்ன திடீர் ஞானோதயம்? கொஞ்ச நாள்ல சாக போறேன், அதனால. ஆண்டவனே நேரம் வந்து சொன்னாரா? இல்ல, டாக்டர் சொன்னார் எனக்கு பிளட் கேன்சர். நீ அவங்களை சந்திக்க நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன். எங்க 2 பேருக்கு நடுவுல நீ யார் தம்பி? நிச்சயமா உன் தம்பி இல்லை. நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு வர போறவன், வாழ்வு கொடுக்க போற புருஷன். சீக்கிரமே கல்யாணம் நடக்க போற. ஓ, கல்யாணத்துக்கு பைரவி சம்மதிச்சிட்டாளா? Why not? கல்யாண பத்திரிகையை காட்டணுமா, ஆதாரமா? ஆனா நீதான் அவங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இன்னைக்கு பைரவியோட பிறந்தநாள். பிறந்தநாள் அவகிட்டே கேட்டுப்பான், அப்போ கிடைக்கும் ஆதாரம். Alright. ஆனா சந்தோஷமா இருக்கிற எங்க வாழ்க்கையில நீ குறுக்கிட்ட, இதை விட அதிக விஷம் உள்ளவனா இருப்ப.